டிவிகே விஜய் திருச்சி விஜயம் தமிழக அரசியலின் புதிய அலை. வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழக அரசியல் வரலாறு எப்போதும் சுவாரஸ்யமான திருப்பங்களையும் திடீர் மாற்றங்களையும் கொண்டது. அப்படி ஒரு மாற்றத்திற்கான அடித்தளத்தை சமீபத்தில் திருச்சி மண்ணில் நடிகர் விஜய் ஏற்படுத்தியுள்ளார். ஒரு புதிய அரசியல் கட்சி, முதல் பொதுக்கூட்டம், ஒரு நடிகர் அரசியல்வாதியாக உருவெடுக்கும் தருணம் என பல்வேறு நிகழ்வுகள் இந்த திருப்புமுனையில் இணைந்தன. திருச்சி ஏன் முக்கியம்? திருச்சி அரசியல் போராட்டங்களுக்கும் புரட்சிகரமான தலைவர்களுக்கும் பலமுறை களம் அமைத்த ஒரு வரலாற்று நகரம். தமிழ்நாட்டின் மையப்பகுதியான இந்த மண்ணில் முதன்முறையாக தனது அரசியல் பயணத்தை விஜயின் டிவிகே அமைப்பு தொடங்கியது. வெறும் ஆதரவு பட்டாளமாக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் சக்தி உருவாகி வருவதை இந்த மாபெரும் கூட்டம் தெளிவாக காட்டியது. அடுத்த முதல்வர் விஜய்தான் என்ற முழக்கங்கள் வெறும் ரசிகர்களின் ஆரவாரமாக இல்லாமல் தமிழகத்தின் எதிர்கால அரசியல் தலைமை குறித்த கேள்விகளுக்கு ஒரு பதிலாக ஒலித்தன. இந்த முழக்கங்கள் சமூக வலைதளங்களிலும் காட்டுத்தீயாக பரவி விஜய் தான் அடுத்த சிஎம்மா என்ற விவாதத்தை தொடங்கி வைத்தன. ஏன் விஜய் திருச்சியை தேர்வு செய்தார்? திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என மத்திய தமிழ்நாட்டின் இந்த நிலப்பரப்பு மக்களின் மனசாட்சியை நேரடியாக எதிரொலிக்கும் பகுதி. இங்கு பெறப்படும் ஆதரவு மாநிலம் முழுவதும் ஒரு அலை அலையாக பரவக்கூடும் என்பதை உணர்ந்ததாலேயே தனது முதல் பெரிய அரசியல் கூட்டத்திற்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் விஜய். கூட்டத்தில் நடந்த எதிர்பாராத திருப்பங்கள். விஜய் தனது உரையை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. மேடையில் மைக் திடீரென நின்றது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறா அல்லது அரசியல் சதியா என பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் விஜய் சிறிதும் பதற்றப்படாமல் ஒரு புன்னகையுடன் மக்களை பார்த்தார். அந்த அமைதி உண்மையின் குரலை யாராலும் அடக்க முடியாது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. எதிர்க்கட்சியினர் இதை நகைச்சுவையாக பார்த்தாலும் மக்கள் கைத்தட்டல்களால் அந்த அமைதியை நிறைத்தனர். இது ஒரு புதிய தலைவரின் உறுதியையும் கூட்டத்தின் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்தியது. அதைவிடவும் நெகிழ்வான ஒரு சம்பவம், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் எளிதாக வழி கிடைத்தது. விஜய் தனது பேச்சின் நடுவே மனிதாபிமானம்தான் முதலில் என்பதை வலியுறுத்தி ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுமாறு சைகை காட்டினார். ஒரு அரசியல் கூட்டத்தில் மக்களை கட்டுக்கோப்பாகவும் மனிதாபிமானத்துடனும் வழிநடத்த முடியும் என்பதை இந்த சம்பவம் மெய்ப்பித்தது. இது வெறும் அரசியல் கூட்டமாக இல்லாமல் மனிதநேயமும் ஒழுக்கமும் கைகோர்க்கும் ஒரு களமாக மாறியது. நிபந்தனைகளுக்குள் ஒரு புதிய ஆரம்பம். இந்த கூட்டத்திற்கு முன்பாக அரசு கடுமையான 25 நிபந்தனைகளை விதித்திருந்தது. ரோடு ஷோ இல்லை, பட்டாசு வெடிக்கக்கூடாது, 30 நிமிடங்களுக்குள் பேச்சை முடிக்க வேண்டும் என பல கட்டுப்பாடுகள் இருந்தும் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு கூட்டம் முழுமையான ஒழுக்கத்துடன் நடைபெற்றது. இது டிவிகே தனது அரசியல் பயணத்தை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முழுமையான ஒழுங்குடன் தொடங்கும் என்ற ஒரு உறுதியான செய்தியை பிற கட்சிகளுக்கும் மக்களுக்கும் கொடுத்தது. மக்கள் மனதில் எழுந்த கேள்விகள். விஜய் தனது உரையில் தமிழக மக்களை பாதிக்கும் முக்கியமான பிரச்சனைகளை நேரடியாக பேசினார். நீங்கள் கொடுத்த வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் என்ன ஆனது? கல்வி உரிமை, விவசாயிகள் நலன் என பல வாக்குறுதிகள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்று ஆளும் அரசை நேரடியாக கேள்வி கேட்டார். இந்த கேள்விகள் வெறும் அரசியல் விமர்சனம் அல்ல, மக்களின் மனதில் தேங்கி கிடந்த கோபத்தையும் ஏமாற்றத்தையும் பிரதிபலித்தன. ஒரு நடிகரின் குரலாக இல்லாமல் மக்களின் மனவலியை வெளிப்படுத்தும் ஒரு குரலாக அது ஒலித்தது. திருச்சி கூட்டம் ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லாமல் தமிழகத்தின் அடுத்த அரசியல் திருப்புமுனையாக பலராலும் பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு பிற அரசியல் கட்சிகளும் உடனடியாக தங்களது கருத்துக்களை வெளியிட தொடங்கின. இப்போது அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி, அடுத்த அரசியல் அலை டிவிகே மூலமாக தமிழ்நாட்டில் உருவாக போகிறதா? இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் அரசியல், சமூக மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை தத்துவங்கள் குறித்து மேலும் பேசுவோம்.